உதகை மற்றும் குன்னூரில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக காட்டேரி நீர்வீழ்ச்சி மற்றும் லாஸ் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. கூடுதல் விவரங்கள். தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து வந்தது. அதே போலதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக மழையானது கொட்டி வருகிறது. குறிப்பாக நேற்று பகல் நேரங்களில் மழையின் அளவு சற்று குறைந்திருந்த நிலையில் இரவு நேரம் முழுவதும் அதிகாலை வரை கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 12 மணி நேரத்தில் கோடநாடு, அதாவது கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய கோடநாடு பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையானது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய கெட்டை பகுதியில் 10.2 சென்டிமீட்டர் மழையும், குன்னூர் அருகே இருக்கக்கூடிய உளிக்கல் பகுதியில் 9.4 சென்டிமீட்டர் மழையும், குந்தாவில் 9 சென்டிமீட்டர் மழையும், அதே போல கூடலூர் அருகே இருக்கக்கூடிய செருமொழியில் 8.4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. உதகை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 8.8, பாலகுலாவில் 8.2 சென்டிமீட்டரும், பாடந்துறையில் 8 சென்டிமீட்டர் மழையும் என அதாவது நேற்று இரவு தொடங்கிய மழையானது அதிகாலை வரை கொட்டி தீர்த்தது. அது தற்போதும் மழையானது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 2 மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி வருகிறது. இதன் காரணமாக முக்கிய நீர்நிலைகளில் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. குன்னூரை பொறுத்தவரையில் குன்னூருக்கு தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக காட்டேரி அணை மற்றும் அதே போல இந்த லேம்சாக் சொல்லக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பாலடா ஆறு மற்றும் முத்தரை பாலடா ஆறு ஆகிய ஆறுகளிலும் நீரானது நிரம்பியவாறு செல்கிறது. அதே போல கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாயாறு, பாண்டியாறு, புன்னம்புலா ஆகிய ஆறுகளிலும் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழையை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிகமான மழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில்தான் இரவு மட்டுமல்ல தற்போதும் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா தலங்களை காண வரும் சுற்றுலா பயணிகளின் சுற்றுலா தலங்களை காண முடியாத ஒரு நிலையை காணப்படுகிறது. உதகையை பொறுத்தவரையில் கடுமையான குளிரும் நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.